ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னோட சினிமா வித் காமேஷ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 2024 வந்து முடிய போகுது. ஸோ 2024 முடியறதுக்குள்ள பார்த்தா நிறைய படம் வந்து டாப் ஹிட் படம்லாம் வரப்போகுது நமக்கு தெரியும். சரி ஓகேடா, 2024 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது அப்புறம் 2025 வந்து என்னடா படம் வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சொல்கிறேன். 2025 வந்து நிறைய படம் வந்து வரப்போகுது. பட் அதுல வந்து டாப் 3 வந்து எந்த படம், ஐ மீன் பெரிய பட்ஜெட் படம் வந்து வரப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் டாப் 3 வந்து நம்ம 3 சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கூலி, செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு குட் பேட் அக்லி, அண்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா த ஓஜி அப்படின்னு சொல்லலாம். ஐ மீன் தே கால் மீ ஓஜி அப்படின்னு சொல்லலாம். ஸோ குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா லைக் இப்போ ரீசெண்ட் டைம்ல வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கு. லைக் அஜித் சார் நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படத்தோட ஷூட்டிங்லாம் வந்து ரொம்ப மும்முரமா போயிட்டு இருந்ததுன்னு சொல்லலாம். லைக் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறைய ஆக்டர்ஸை வச்சு எடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய லைக் கண்ட்ரீஸ்க்கும் போயிட்டு வந்து எடுத்துட்டு இருந்தாங்க. லைக் அஜித் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டன்ஸ்லாம் பண்ணிட்டு லைக் இருந்தாரு. குட் பேட் அக்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவ்வளோ டிமாண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் தலையை வந்து இந்த மாதிரி ஒரு கெட்டப்லையும் தலையை வந்து இந்த மாதிரி ஒரு லுக்லையும் வந்து பார்க்கறது ரொம்ப ரேர்ல. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா லைக் அந்த குட் பேட் அக்லிக்கே வந்து ஈக்குவல் கொடுக்குற படம் அடுத்தது வந்து யாருன்னா கூலி அப்படின்னு சொல்லலாம். கூலி வந்து யார் நடிக்கிறான்னு தெரியும், நம்மளுக்கு சூப்பர் ஸ்டார் தான் வந்து நடிக்கிறாரு. ஸோ இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து லோகேஷ் கனகராஜ் தான் வந்து டைரக்ட் பண்றாரு. ஸோ கூலி படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து லைக் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா லோகேஷ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய படம் வந்து எடுத்து எல்சியூன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு லைக் ஒரு பிராண்டே வந்து கிரியேட் பண்ணிட்டாரு. ஸோ கூலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்சியூ கீழே வருமா வராதா அப்படின்ற ஒரு டவுட்டும் இருக்கு. லைக் நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் மெயின் லீட் பண்ணுறாரு. லைக் கமல் சார் வச்சு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து விக்ரம் எடுத்திருந்தாரு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூவில் வந்து வந்துச்சுன்னு சொல்லிட்டு சில நம்ம ரூமர்ஸ்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இப்போ கூலியும் வந்து பார்த்தீங்கன்னா எல்சியூ கீழே வருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஃபேன்ஸ் மத்தியில் நிறையவே இருக்கு. கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை பட்ஜெட் படமாகவும் இருக்கு. லைக் இந்த படத்துல வந்து லைக் ரஜினிகாந்த் சார் வந்து ரொம்ப ரொம்ப இளமையா காட்ட வந்து அவங்க ட்ரை பண்றாங்களாம். அண்ட் ரஜினி சாருக்கு வந்து பாத்தீங்கன்னா கெட்டப்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க. கூலியோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்ஸ்லாம் வந்து லைக் அப்கமிங் இயர்ஸ்ல வந்து நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. முக்கியமா இந்த படத்தோட ஷூட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அண்ட் ஆல்சோ நிறைய ஷூட்டிங்ஸோட சீன்ஸ்லாம் வந்து அவங்க லீக்ஸ் விட்டுட்டு இருக்காங்க. பட் வந்து கன்ஃபார்மா சொல்லல கூலி அப்டேட்டை பத்தி. சரி ஓகேடா, தமிழ்ல வந்து இதெல்லாம் சொல்லிட்டேன். நம்மளோட இப்போ கொஞ்சம் அப்படியே நார்த் இந்தியன் பக்கம் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டா வந்து போனாலே நம்மளுக்கு வந்து நிறைய படம்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு லைக் நம்ம பக்கத்து ஸ்டேட்ல இருக்க ஆந்திர பிரதேஷ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து வர பெரிய பட்ஜெட் வந்து படம் என்ன படம் பாத்தீங்கன்னா தே கால் மீ ஓஜி. ஓகேவா. ஸோ இந்த ஓஜி படம் வந்து எப்போ வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா லைக் அப்கமிங் இயர்ஸ்ல வந்து இந்த படம் வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ மீன் 2025, அதாவது அப்கமிங். ஸோ இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா லைக் பவன் கல்யாண் தான் வந்து லீட் ரோல் பண்றாரு. ஸோ பவன் கல்யாண் பாத்தீங்கன்னா வந்து லைக் தெலுங்கு இண்டஸ்ட்ரியில வந்து ஒரு லீடிங் ஆக்டர்ஸ்னு சொல்லலாம். ஸோ பவன் கல்யாண் வந்து இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்து கேங்ஸ்டர் பேஸ்டு படமா இருக்கும்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஒரு கேங்ஸ்டர் எப்படி இருப்பாரு, லைக் ஒரு கேங்ஸ்டர் வந்து எப்படி சர்வை பண்றாரு, லைக் ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் சர்விங் அண்ட் பீப்புளுக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு கேங்ஸ்டர் பேஸ்ட் படமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ இட் வில் பி லைக் காம்போ ஆஃப் த்ரில்லர் அப்படின்னு இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ ஓஜி படம் வந்து எப்படி வரப்போதும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த டாப் 3 மூவிஸ் பத்தி நீங்க என்ன நினைக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. இந்த மாதிரி சூப்பரான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வரணும்னா என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம இந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.